வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தகவல், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்பு முதல் எலி வரை எப்படி நம்ம விரட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எறும்பு முதல் எலி வரை அனைத்து தொல்லைகளுக்கும் எளிய தீர்வு இதோ பாருங்க. கரப்பான் பூச்சி ஒழிக்க வழி. 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை 1 கிளாஸ் தண்ணீரில் கலந்து கரப்பான் பூச்சி நடமாட்டம் இருக்கும் இடங்களில் தெளித்தால் அதன் தொல்லை நீங்கும். 3 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை கரப்பான் பூச்சி நடமாட்டம் இருக்கும் இடங்களில் தூவி விட்டாலும் அதன் தொல்லை ஒழியும். எறும்பு தொல்லை நீங்க தேவையான அளவு கிராம்பை பொடி செய்து எறும்பு தொல்லை இருக்கும் இடத்தில் தூவிவிடலாம். 5 அல்லது 6 கிராம்பை எறும்பு நடமாட்டம் இருக்கும் இடத்தில் போட்டு வைக்கலாம். மூட்டை பூச்சியை ஒழிக்க வழி. 1 கைப்பிடி அளவு புதினா இலையை அரைத்து 2 கிளாஸ் தண்ணீரில் கலந்து கரப்பான் பூச்சி நடமாட்டம் இருக்கும் இடங்களில் ஸ்ப்ரே செய்து விடலாம். வண்டு தொல்லை நீங்க அரிசி, பருப்பு உள்ளிட்டவைகளை அதிகம் வண்டு பிடிக்கும். இந்த வண்டு நடமாட்டத்தை தடுக்க 2 கொத்து வேப்பிலையை அரிசி, பருப்பு உள்ளிட்டவைகளில் போட்டு வைக்கலாம். எலி தொல்லை நீங்க 1 கிளாஸ் நீரில் 3 துளி புதினா எண்ணெய் சேர்த்து கலந்து எலி நடமாட்டம் இருக்கும் இடத்தில் தெளித்து விடலாம். பல்லி தொல்லை நீங்க முட்டை ஓடுகளை அரைத்து பல்லி நடமாட்டம் இருக்கும் இடத்தில் தூவி விடலாம். கொசு தொல்லை நீங்க காய்ந்த வேப்பிலையை விளக்கில் போட்டு தீ மூட்டினால் அந்த புகை வாடைக்கு கொசு தொல்லை ஒழியும். ஈ தொல்லை நீங்க லாவெண்டர் அல்லது யூக்காலிப்டஸ் எண்ணெய் தண்ணீரில் கலந்து தெளித்தால் ஈ தொல்லை நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.